ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் முழுமையான பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம். நீங்கள் என்ன பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்களோ அந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம். அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலோ, 6ஆம் அதிபதியின் பார்வை பெற்றாலோ, 6ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலோ, 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ, அல்லது 6ஆம் அதிபதி 9ல் இருந்தாலோ கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 6, 9 சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே பாக்கியாதிபதி கடன்காரனாக மாறிவிட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த பிரபஞ்சம் உங்கள் ஆயுள் முடிவதற்குள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தசாபத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கடனையோ அல்லது நோயையோ, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு தள்ளிவிட போகுது. இந்த மாதிரி சூழ்நிலை சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதில் நீங்கள் கடனில் இருப்பீங்களா, நோயில் இருப்பீங்களா, விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகருவீங்களா, அல்லது கோர்ட்டு கேஸாக நீங்கள் அலைஞ்சு தெரிவிங்களா அப்படிங்கிறத அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் தன்மையை வச்சு அடியனால் எளிமையாக எடுத்து கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கொடுக்கக்கூடிய கடனையோ நோயையோ நீங்கள் எப்படி இதிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு சில விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாளில் தந்தை செய்யக்கூடிய வேலையை, தொழிலை கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அவர் எடுத்து செய்யக்கூடிய சூழல் உருவாகும். தந்தை ஒருவேளை மூட்டை தூக்குனார் அப்படின்னாச்சுன்னா இந்த ஜாதகரும் ஒரு காலத்தில் மூட்டை தூக்குற சூழல் கண்டிப்பாக உருவாகும். அடியனுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது. எனக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அப்பா செய்த அதே வேலையை நானும் செய்தேன். அப்பாவும் மூட்டை தூக்குனாரு ரைஸ் மில்லில், நானும் மூட்டை தூக்குனேன். சரிங்களா? அதை வச்சு தான் இந்த பாயிண்டை நான் தெளிவாக எடுத்து கொண்டு தர்றேன். அப்போ ஒருவருக்கு 6ஆம் அதிபதி இந்த நிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தந்தை கடன் என்று சொல்லக்கூடிய தந்தை கடன் வாங்கி வச்சிருப்பாரு, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி வச்சிருப்பாரு. அந்த வட்டி கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தந்தையின் தேக ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குற சூழல் உருவாகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தந்தை கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா போயிட்டு இருப்பாரு, கூட மாட நீங்கள் சப்போர்ட் போயிட்டு அதுக்காக கடன் வாங்குற சூழல் உருவாகும். இப்படி அவரவர் ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பில் அந்த கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் வாங்குற மாதிரி சூழல் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து தான் அடுத்த விஷயத்துக்கு கூப்பிட்டு போகும். அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன, வழிபாடு முறைகள் என்ன, அடியேன் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் உணர்ந்த விஷயத்தை அதை பரிகாரமாக உங்களுக்கு நான் எளிமையாக எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடம் தொல்லையை கொடுக்காமல், 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உங்கள் உழைப்பை நீங்கள் வட்டியாக கட்டுறீங்களா, அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அதை தான் செய்யும். நீங்கள் ஒரு ஆண்ட வட்டிக்கு வாங்குறீங்க, நீங்கள் அளவோட வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா, உங்கள் உழைப்பை வட்டியாக அடுத்தவங்க வாங்கி சாப்பிட்றாங்களா, அல்லது அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் மாதம் வட்டியை வாங்கி உட்கார்ந்த இடத்துல திங்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்குண்டான இடம் எதுன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதியே அவர் 9ஆம் அதிபதியாக வரும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, கடன் வந்தாலும், நோய் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கோர்ட்டு கேஸு எது வந்தாலும் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ஈஸியாக அடிச்சு தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அந்த அமைப்பு இருக்குது. எனக்கு எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. ஆனால் உருவாகிற எதிரிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனாகவோ, நோயாகவோ, அல்லது நண்பராகவோ இப்படி ஏதோ ஒரு எதிரி உருவாகிறாங்க அப்படின்னாச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் எதிரியாக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு என்னை எதிரியாக நினச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படி கீழே போக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதிரிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கும் போது இந்த இறைவனே, நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவனே அந்த எதிரியை அழிச்சிருவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வத்தை குறிக்கிறதுக்குண்டான ஸ்தானம், உங்களுடைய பாக்கிய ஸ்தானம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானம். அந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் தாய் முத்தாரம்மனை இஷ்ட தெய்வம். சரிங்களா? நானே என் தாயை குலதெய்வமாகவே ஏற்று நான் அந்த வழிபாடு முறை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு எதிரிகள்லாம் உருவாகுவாங்க, எல்லாமெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உருவாங்க, எனக்கும் உருவாங்க. ஆனால் எதிரியின் தன்மை அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகப்படி என்னை எதிர்த்தவன் ஏன் காலில் விழுவான் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதக அமைப்பு. அப்போ இப்படித்தான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தந்தையோட கடனை அடைக்கணுமா, தந்தைக்காக நோய்க்காக போராடணுமா, இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முடிவு பண்ணும். இதுக்கு வழிபாடு முறைகள் என்ன? 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுதங்களை கையில் எடுக்கிறதுக்கு உண்டான இடம்.
அப்போ நீங்கள் வந்து 6, 9 சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயுதங்கள் கையில் வச்சிருக்கிற தெய்வங்களை, ஆயுதத்தை கையில் எடுத்து சூரனை வதம் செய்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பரிபூர்ணமாக யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இது தெய்வ வழிபாடுல ஒரு ரகம். ஆனால் அதையும் தாண்டி அடியேன் உணர்ந்த விஷயத்தை சொல்லி ஆகணும்ல உங்களுக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பு. அப்போ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் தந்தை அவர் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சிருப்பாருல்ல, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் வழிபாடு செஞ்சிருப்பார்ல, அந்த தெய்வத்துக்கிட்ட திருமணம் ஆகிறதுக்கு முன்னால விளையாட்டு போகல. ஏன்னா 6ஆம் இடங்கிறது விளையாட்டு, சரிங்களா? 9ஆம்ங்கிறது கோவில். கோவில் பக்கத்துல போய் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல, அல்லது அந்த இடங்கள்ல போகும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் போகும்போது இந்த தெய்வத்தை பார்த்த உடனே எனக்கும் இதே ஒரு கல்யாணம் முடிஞ்சு நல்லா குழந்தை பிறந்துச்சுன்னா, இந்த கோவிலில் வந்து ஒரு டியூப்லைட் எடுத்து போடணும், ஒரு பல்ப் எடுத்து போடணும், அல்லது சாமி சிலையை வடிவமைச்சு வைக்கணும், இல்லை கோவிலை கட்டணும், இல்லை கோவிலில் வந்து ஒரு சூலாயுதம் எடுத்து வைக்கணும், அல்லது இந்த கோவில் திருவிழாவை நம்மளே முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரங்களில் விளையாட்டு போக்காக அந்த தெய்வத்துக்கிட்ட அவர் விளையாட்டு போல சொல்லிட்டு போயிருப்பார். சரிங்களா? விளையாட்டு போல போய் இந்த கோவில் நம்ம செய்யணுமாப்பா, நல்லா இருக்கும்போது செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா இருந்து குடும்பமாக அமைஞ்சிருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனதார நினைச்சு விளையாட்டு போக்கில் பேசிட்டு போயிருப்பார். அது அந்த தெய்வத்திற்கு கடனாக மாறி நிற்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு, 5ஆம் இடம் 5ஆம் இடங்கிறது குழந்தையாக இருக்கும் காலகட்டங்களில் 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அது விளையாட்டுத்தனமாக சுட்டித்தனமாக இருக்கும் பொழுது கோவிலில் போய் நம்ம விளையாடுவோம்ல, இன்னைக்கு குழந்தைகள்லாம் விளையாட்டாங்களா என்னன்னு தெரில. நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் எனி டைம் விளையாட்டு. திருவிழா நடந்துருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கோவிலில் தான் விளையாட்டு, சண்டை போடுறது, உருண்டு, இதெல்லாம் ஜாலியாக விளையாண்ட காலகட்டங்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது என் தந்தைக்கும் அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கும் ஒரு காலகட்டத்தில். அப்போ கோவில்களில் போய் விளையாட்டாக பேசும்போது அந்த சாமிக்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம் நினச்சிருப்பாங்கல்ல, இந்த விஷயம் அந்த இறைவன் வந்து விளையாட்டாக பேசுகிற விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்குவான். ஏன்னா குழந்தையாக இருக்கும் பொழுது இறைவன் அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோம்ல, விளையாட்டு போல பேசுகிற விஷயத்த சரி இவன்கிட்ட அந்த விஷயத்த வாங்கிட வேண்டியதான்டா, சரி இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு இவங்க விளையாட்டு போல பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து அங்கே கடனாக உருவெடுத்து நிற்கும். இது விளையாட்டு போல மட்டும்தான் அப்படிங்கிறதுல சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரியில் வந்துகிட்டே இருக்கப்பா, ஏப்பா இந்த என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கப்பா, உனக்கு ஒரு ஆயுதம் எடுத்து வைக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு நேம்சம் போட்டிருப்பாங்க, ஒரு நேர்த்திக்கடன் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த நேர்த்திக்கடன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா செய்யாமல் விட்டுருப்பார். குழந்தை பிறந்து அப்புறம் தொட்டில் போட்டு தாளாட்டி கொஞ்சம் குழாவி இப்படி வரும்போது அவர் தாத்தா மறந்துடுவார்ல, தாத்தா மறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு அதை ஞாபகம் இருக்காதுல்ல, அப்பாவும் கண்டுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் தெய்வம் ஒரு தலைமுறை பார்க்கும், இல்லை ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்க்கும். ஏண்டா அன்னைக்கு பெருசாக வந்து கோயில் வாசலில் வந்து எனக்கு அதை செய்கிறது சொல்லி பெருசாக பீத்திட்டு போனேன், இன்னைக்கு ஒன்றும் செய்யலையா, சரிங்க வா, உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நான் உனக்கு அமைச்சு வச்சிடுறேன், ஆட்டோமேட்டிக்காக உன் குழந்தை வந்து செய்யட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து அந்த அப்பா கிட்ட வாங்காம தாத்தா கிட்ட வாங்காம பிள்ளையாக இருக்கக்கூடிய யார் ஜாதகத்தில் இந்த 6, 9 தொடர்பு இருக்குதோ அந்த நபருக்கு அந்த அமைப்பு சரியாக போய் உட்கார்ந்துடும். அப்போ என்ன ஆகும், தந்தையின் தேக ஆரோக்கியம், தந்தை பிரச்சனைக்காக இவர் கடன் வாங்குறது, இல்லைன்னா இவரே தேவையில்லாமல் கடன் வாங்குவார். இவர் எதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்க போறாரு, தந்தைக்காக தான் கடன் வாங்குற அமைப்பு அங்கே பாக்கியம் அப்படி இருக்கும்போது அது அப்படித்தான் அமையும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலாக சுற்றுல கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தாரம் கோயிலுக்கு என் தாய் தரிசனம் பண்ண போகணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னாச்சுன்னா கையில் 5 பைசா இருக்காது. ஆனால் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது பணம் ரெடி ஆகும், கடனாக ரெடி ஆகும். ஏன்னா 6, 9 சம்மந்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு போகிற நேரங்களில் கடன் வாங்கி தான் கோயிலுக்கு போகணுங்கிறது என் அன்னை எனக்கு கொடுத்த வரம், சரிங்களா? அப்போ நான் இப்படித்தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது விதி, சரியா? இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த அமைப்பு, அதை நான் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டே இருக்கேன். எந்த சூழ்நிலையும் நான் தப்பே விடுறதில்லை. கோவிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது எவ்வளோ தேவைப்பட்டாலும் சரி அது கடனாக தான் எனக்கு மாறி வருமே தவிர நான் சம்பாதிச்சு சொந்த உழைப்பில் போன சரித்திரம் இதுவரை இல்லை, இந்த நிமிஷம் வரை இல்லை. சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுல்ல, அப்புறம் வழிபாடு முறை எப்படி எடுக்க முடியும்? அப்போ தந்தை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. அந்த 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் என்ன நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ, என்ன ராசியில் நிற்கிறாங்களோ, மெட்டல் ராசியா, மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட ராசியா, எந்த கிரகத்தின் பார்வை, எந்த கிரகத்தின் சேர்க்கை, என்ன டிகிரி, இந்த மாதிரி கணக்கை கரெக்டாக கையில் எடுத்து பார்த்தோம்னா உங்கள் தந்தை என்ன விஷயத்தை அந்த இறைவன்கிட்ட வேண்டியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும். அதை வச்சு உங்கள் தந்தையின் கடன் என்று சொல்லக்கூடிய இறைவன்,
அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான கடனை, தந்தையினுடைய வேண்டுதலை, அவருடைய நேர்த்தி கடனை நீங்கள் போய் அந்த தெய்வத்திற்கு, அது எந்த இடத்துல உள்ள தெய்வம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியும். அது என்னால் சொல்ல முடியும், மற்றவங்களை பற்றி நான் பேச வரல. என்னால், என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த ஞானத்தால், என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தால், அந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு, என்ன தெய்வமாக இருக்கு, என்ன வடிவமைப்பில் இருக்கு அப்படிங்கிறதை அடியேனால் சொல்ல முடியும். அந்த தெய்வத்திற்கு நீங்கள் போய் அப்பா நேர்த்தி கடனாக வச்ச கடனை கொண்டு போய் நீங்கள் செலுத்திட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வமாக நினைச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கடன்காரனா ஆகி நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அமைப்பு, பிரபஞ்ச அமைப்பு இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படி அடியோட மாறும். எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம் இப்படித்தான் இயங்கும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து தயாராகிட்டு கடனை கொடுக்க ரெடியாக இருக்குது, அல்லது நோயை கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான தெய்வத்தை, 9ஆம் இடம் என்கிற தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிக்கும் பொழுது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சு விட்டு, கடன் யாருக்கு நீங்கள் கொடுத்துட்டு, யாருக்கு நீங்கள் வட்டியை கட்டிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து அவங்ககிட்ட வட்டி வாங்குறதுக்கு உண்டான சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், இந்த வழிபாடு முறை செய்வதன் மூலமாக. ஏன்னா இதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறது 6ஆம் இடமும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் வந்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு உங்கள் தந்தை வழியில் உள்ள தந்தை மற்றும் தாத்தாவோடு எடுத்துக்கலாம், இந்த உறவுகள் வச்சிருந்த அந்த கடன், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடனை ஜாதகராகிய நீங்கள் அடைக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 6, 9 சம்பந்தப்பட்ட தொடர்புகள் யோகத்தை கொடுக்கும். அடியேன் 2 நாளைக்கு முன்னால் உணர்ந்த விஷயங்கள். ஆனால் ஆல்ரெடி இதை வந்து நான் மறைமுகமாக என் தாய் முத்தாரம்மன் கோயிலில் நான் அப்பப்போ சில பரிகாரம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறேன். அதை உட்காந்து யோசிக்கும் போது அந்த விலை எனக்கு கிடைச்சிது, தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, இதையும் தாண்டி இந்த அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி கடக லக்கணம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 6ஆம் அதிபதியை 9ஆம் அதிபதியாக வருவார் குரு பகவான். அப்போ கடகராசி கடகலக்கணம் விழுந்துட்டு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அடைச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்கணம். இந்த மகர ராசி மகர லக்கணம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த புதன் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். அப்போ இவங்களாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டியதே இல்லை. கடகராசி கடக லக்கணம் இருக்குது, மகர ராசி மகர லக்கணம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை, தந்தையின் கடனை ஜாதகப்படி ஆய்வு பண்ணி கொண்டு போய் செலுத்திடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு, ஜாதகம் ஜெயிக்கும். மற்ற ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிப்படி 6ஆம் அதிபதியும் அல்லது லக்கணப்படி 6ஆம் அதிபதியும், லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும், ராசிக்கு 9ஆம் அதிபதி, இப்படி கணக்கெடுத்து ஒன்றுக்கொன்று பார்வை இருக்கா, சேர்க்கை இருக்கா, சேர்ந்து இருக்கா, கூடி கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறாங்களான்னு பாருங்க. கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வழிபாடு முறையை எடுத்துக்குங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு கடன், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்பட எந்த ஒரு எதிர்த்தன்மைகளும் உங்களுக்கு உருவாகாது. சரிங்களா? என் அன்னை எனக்குள் உணர்த்திய விஷயங்கள் இதுவே. வழிபாடில் வேற என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ ஆயுதங்கள் எந்தெந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும். கோவிலுக்கு அந்த அம்பாளுக்கு நேர் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ஆயுதங்கள், சூழாயுதம் அப்படி குத்தி வச்சிருப்பாங்க. அதில் எலுமிச்சம்பழம் விளக்கெல்லாம் போட்டு வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி ஆயுதங்கள் நிறையா இருக்கிற இடங்கள்ல இருக்கிற தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு, இறைவனை உள்ளே போய் கருவறைக்குள்ள வழிபாடு செய்யறதுக்கு முன்னால அந்த ஆயுதங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நின்று நீ அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த 9ஆம் இடம் என்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை, 6ஆம் இடம் என்கூடிய ஆயுதம் இருக்கிற இடத்துல இருந்து ஜாதகராகி நீங்கள், இறைவா என் பிரச்சனை தீர்த்து கொடுப்பா, எனக்கு வழி இல்லையாப்பா, நீ கையெடுத்து நீங்கள் மண்டாடி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிற அந்த 6ஆம் இட ஸ்தானமும் உள்ளே இருக்கிற 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவனும் நேருக்கு நேர சந்திக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நிமிஷத்துல உங்க கடன் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நிவர்த்திக்கு உண்டான விஷயத்தை அந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான். சரிங்களா? அப்போ இப்படி தொடர்ச்சியா ஒரு சில பரிகாரங்களையும் ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பெண் ராசியாக வந்தால் உங்கள் வீட்டில், சரிங்களா, சித்தி என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வழிபாடு முறையும், அதே ஆண் ராசியாக இருந்தால் தாய்மாமன் குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்த இந்த மாதிரி வழிபாடு முறையும் உங்கள் வீட்டில் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, சரிங்களா,
அந்த இறந்தவங்களுக்கு நினைச்சு வழிபாடு செய்யறது இந்த வழிபாடு முறை எடுக்கும்பொழுது 6, 9 எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துல அது தோஷத்தை செய்யாமல் யோகத்தை செய்யும். என் தாய் முத்தாரம்மன் கொடுத்த விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன். வாழ்க்கையில் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. சில பேர் 6, 9 சம்பந்தப்பட்டிருக்க அவங்கவுங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க. இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க. 6, 9 இருக்கு, கடனா இருக்கான்னு பாருங்க. நான் சொன்ன அம்சத்துல எல்லா விஷயமும் அப்படியே பெர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த வழிபாடு முறையை எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்க இறைவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதே சமயத்தில் இறந்த வழிபாடு எடுக்கும்போது அந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வழிபாடு எடுக்கும்போது உங்கள் ஜாதகம் அப்படியே இயங்க ஆரம்பிக்கும். ஜாதகம் இயங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவே மாறும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.